வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான பகுதியா இருக்கக்கூடியது தான் தென் தமிழகம். அந்த ஒரு தென் தமிழகத்துக்கு இனி வரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சார்ந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தூத்துக்குடி மினி டைடல் பார்க். தமிழ்நாட்டுல உள்ள சென்னை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இந்த ரெண்டு சிட்டிஸ்ல உள்ள டைடல் பார்க் உடைய சக்சஸ பார்த்துட்டு ரீசெண்டா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுல உள்ள எல்லா டியர் 2 மற்றும் டியர் 3 சிட்டிஸ்ல ஒரு மினி டைடல் பார்க்க அமைக்க திட்டமிட்டாங்க. அதன்படி தமிழ்நாட்டுல உள்ள 7 சிட்டிஸ்ல இந்த மினி டைடல் பார்க் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது அனௌன்ஸ் செய்யப்பட்டிருந்துச்சு. அதன்படி ரீசெண்டா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர், சேலம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இந்த 3 சிட்டிஸ்ல இந்த மினி டைடல் பார்க் ப்ராஜெக்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டா முடிக்கப்பட்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ப்ராஜெக்ட் இனாகிரேட் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து தான் தூத்துக்குடி மாவட்டத்திலேயும் ஒரு மினி டைடல் பார்க் ப்ராஜெக்ட் அப்படின்றது அனௌன்ஸ் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில அந்த தூத்துக்குடி மினி டைடல் பார்க் ப்ராஜெக்டும் இப்ப கம்ப்ளீட்டா முடிக்கப்பட்டு கடந்த டிசம்பர் 29, 2024 அப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தூத்துக்குடி மினி டைடல் பார்க் ப்ராஜெக்டையும் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அப்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மினி டைடல் பார்க் அப்படின்றது தான் சவுத் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் அப்படின்றதும். அதன்படி தூத்துக்குடியில 33 கோடி ரூபாய் செலவுல 4.16 ஏக்கர் நிலப்பரப்பளவுல இந்த ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றது தூத்துக்குடியில அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு தூத்துக்குடி மினி டைடல் பார்க் உடைய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மாடர்ன் அம்யூனிட்டிஸ், ஃபிட்னஸ் சென்டர், ஆடிட்டோரியம், அன்இன்டர்பிரேட்டட் பவர் சப்ளை, அப்புறம் இந்த ஒரு தூத்துக்குடி மினி டைடல் பார்க் மூலமா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றதும் உருவாக்கப்பட இருக்கு. இதோட சேர்த்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், அப்புறம் நிறைய முதலீடுகளை கொண்டு வரணும், அப்புறம் இதனால இந்த பகுதியில தொழில் வளர்ச்சி அப்படின்றதையும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு தூத்துக்குடி மினி டைடல் பார்க் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை டைடல் பார்க். இந்த ஒரு திட்டத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து மதுரையில உள்ள மாட்டுத்தாவணியில ரூபாய் 600 கோடி ரூபாய் செலவுல 9.2 ஏக்கர் நிலப்பரப்பளவுல இந்த ஒரு டைடல் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு டைடல் பார்க் ப்ராஜெக்ட்டுக்கான டெண்டர் ப்ராசஸ் அப்படின்றது இப்ப ஃபைனல் ஸ்டேஜ் எட்டி இருக்கு. அதை ஒட்டி இன்னும் சில மாதங்கள்லயே நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு திட்டத்துக்கான அடிக்கலை நாட்டுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் இந்த ஒரு டைடல் பார்க் அப்படின்றது கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு டைடல் பார்க்னால 5000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பும் 1000 பேருக்கு மறைமுக வேலை வாய்ப்பும் உண்டாக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது விருதுநகர் மெகா டெக்ஸ்டைல் பார்க். இத வந்து PM மித்ரா பார்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது PM மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன்ஸ் அண்ட் அப்பரல் பார்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ வந்து ரீசெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்தியால உள்ள 7 மாநிலங்கள்ல இந்த ஒரு PM மித்ரா பார்க்ஸ் அப்படின்ற திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மெகா டெக்ஸ்டைல் பார்க் இந்த PM மித்ரா பார்க் அப்படின்றது தமிழ்நாட்டுல உள்ள விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல அமையவிருக்கு. இந்த ஒரு மெகா டெக்ஸ்டைல் பார்க்க கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதிகளில் டெக்ஸ்டைல் செக்டாரை வளர்க்கணும் அப்படின்றதோட சேர்த்து வேலை வாய்ப்புகளை அதிகமா உருவாக்கணும் மற்றும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணணும். அப்புறம் அதனால இந்த பகுதிகளில் தொழில் வளர்ச்சி அப்படின்ற ஒன்றும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த ஒரு மெகா டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்றத விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல அமைக்க போறாங்க. அதன்படி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள குமரலிங்கபுரம் அப்படின்ற ஊர்ல 1052 ஏக்கர் நிலப்பரப்பளவுல ரூபாய் 1684 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு மெகா டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்றது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல அமையவிருக்கு. இதன்படி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கரண்டா இந்த ஒரு திட்டத்துக்கான லேண்ட் அக்விசிஷனை சிப்காட் வந்து ஏற்கனவே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு திட்டத்துக்கான இப்போ வரைக்கும் இருக்கிற கரண்ட் அப்டேட் இதுதான். நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது அருப்புக்கோட்டை சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க். சமீபத்துல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரசு முறை பயணமா விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்திருந்தாரு. அப்ப விருதுநகர் மாவட்டங்களுக்கான நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்சிருந்தாரு. அதுல ஒரு திட்டம் தான் அருப்புக்கோட்டை சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க். அதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அருப்புக்கோட்டைக்கு பக்கத்துல 400 ஏக்கர் நிலப்பரப்பளவுல ரூபாய் 350 கோடி ரூபாய் செலவுல ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் மூலமா கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு அந்த பகுதிகளில் வேலை வாய்ப்பு அப்படின்றதும் உருவாக்கப்பட இருக்கு. இந்த ஒரு அருப்புக்கோட்டை சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்க கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் உடைய தொழில் வளர்ச்சியை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றதையும் கொண்டு வராங்க. நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடர்.
சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை எம்டிஐசி ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் சவுத் தமிழ்நாட்டுல உள்ள 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதனால பெனிஃபிட் அடையும். அது மட்டும் இல்லாம சவுத் தமிழ்நாட்டுல உள்ள இந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்றதும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ஒரு மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை டு கன்னியாகுமரி வரை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த ஒரு ப்ராஜெக்டும் அதுல ஒண்ணு. அதன்படி 19,615 ஏக்கர் நிலப்பரப்பளவுல 120 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட் அப்படின்றது அமைவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இப்ப வரைக்கும் 5000 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படின்றது கையகப்படுத்தப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு எம்டிஐசி ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் சவுத் தமிழ்நாட்டுல உள்ள 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் டெவலப் ஆகுறதோட சேர்த்து அந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ஸும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதோட சேர்த்து பொருளாதார ரீதியாகவும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி சவுத் தமிழ்நாட்டுல உள்ள 6 முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரியான ரோட்ஸ்லாம் அமையவிருக்கு. குறிப்பா மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, அப்புறம் தூத்துக்குடி ஆகிய இந்த 6 டிஸ்ட்ரிக்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரியான ரோட்ஸ் அப்படின்றதும் இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல உள்ள மேனுஃபேக்சரிங் மற்றும் அக்ரிகல்ச்சர் பிசினஸ் அப்படின்றதும் பயங்கரமா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் தூத்துக்குடி போர்ட் மற்றும் ஏர்போர்ட்டை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு பேக் போனாவே அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்ல 6ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தூத்துக்குடி ஏர்போர்ட் நியூ டெர்மினல். சோ இப்போ தூத்துக்குடி ஏர்போர்ட்ல டெவலப்மெண்ட் ஒர்க் அப்படின்றது ரூபாய் 312 கோடி ரூபாய் செலவுல நடந்துட்டு வருது. சோ இந்த ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க் அப்படின்றது இப்ப இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. அதன்படி இந்த வருஷத்துடைய கடைசியில டிசம்பர் மாசமே இந்த பணிகள் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா ஏர் டிராபிக் கண்ட்ரோல் டவர்ல இன்னும் பணிகள் இருக்கிற காரணத்தினால 2025ஆம் ஆண்டு மார்ச் மாசம் இந்த பணிகள் மொத்தமா முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதன்படி தான் இந்த ஒரு ஏர்போர்ட்ல புதுசா 17,536 ஸ்கொயர் ஃபீட் அளவிலான ஒரு புது டெர்மினல் பில்டிங் அப்படின்றது கட்டப்பட இருக்கு. சோ அப்படி அமைவிருக்கக்கூடிய அந்த ஒரு புது டெர்மினல் பில்டிங்ல 4 என்ட்ரன்சஸ், அப்புறம் 21 பேசஞ்சர் செக் இன் கவுண்டர்ஸ், அப்புறம் 3 ஏர் பிரிட்ஜஸ், அப்புறம் அரைவல் ஹால்ல 2 கன்வேயர் பெல்ட்ஸ், அப்புறம் இதோட சேர்த்து ஒரு கண்ட்ரோல் டவர் அப்படின்னு இந்த ஒரு தூத்துக்குடி ஏர்போர்ட் நியூ டெர்மினல் ப்ராஜெக்ட் அப்படின்றது அமைவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தூத்துக்குடி விஓசி போர்ட்ஸ் அவுட்டர் ஹார்பர் கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்ட். இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி தூத்துக்குடியில உள்ள விஓசி போர்ட்ல ரூபாய் 7,056 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு தூத்துக்குடி விஓசி போர்ட்டினுடைய அவுட்டர் சைடு ஆஃப் தி ஹார்பர்ல 2 கண்டெய்னர் டெர்மினல் அப்படின்றது அமைவிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு தூத்துக்குடி விஓசி போர்ட் அப்படின்றது ஒரு மேஜரான கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மென்ட் ஹப்பா மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் கடந்த 2013ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா அது ஒரு சில காரணங்களால டிலே ஆயிட்டே போச்சு. இந்த சமயத்துல தான் இப்ப இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை மீண்டும் முன்னெடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு தூத்துக்குடி விஓசி போர்ட்ஸ் அவுட்டர் ஹார்பர் கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்டின் படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு தூத்துக்குடி விஓசி போர்ட்டினுடைய அவுட்டர் சைடு ஆஃப் தி ஹார்பர்ல 2 கண்டெய்னர் டெர்மினல்ஸ், அதோட சேர்த்து ஒரு ஷிப் ரிப்பேர் யார்டு, அப்புறம் டீசாலினேஷன் பிளான்ட், ரோட் டெவலப்மெண்ட், ஸ்டோரேஜ் செட்ஸ், RFID ஆக்சஸ் கண்ட்ரோல், அப்புறம் இந்த ஒரு போர்ட்டுடைய கண்டெய்னர் ஹேண்ட்லிங் உடைய கெபாசிட்டி அப்படின்றதும் இன்க்ரீஸ் பண்ணப்பட இருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் மொத்தம் 2 பேஸா பிரிக்கப்பட்டிருக்கு. அதன்படி பேஸ் 1 பணிகள் தொடங்கப்பட்டு 36 மாதங்கள்ல பேஸ் 1 முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதை தொடர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய பேஸ் 2 பணிகள் அப்படின்றது தொடங்கப்பட்டு 24 மாதங்கள்ல முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. So see you next video. Until signing off by Sabri Karthik.